ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EUR AUD சார்ட்டை வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அப்படியே கிளாரிஃபை பண்ணி வைப்போம். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கோர்ஸ் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒரு ரெஃபரன்ஸ் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கார்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்தோம்னா, ஓகே, இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இப்போ டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இந்த சார்ட்டில் நம்ம வந்து மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து எப்படியெல்லாம் என்ட்ரிஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டிபி, இதுக்கு முன்னாடியும் இன்னொன்று நம்ம கொடுத்துருப்போம், அதையும் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி தான் வந்து ஜோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஓகேங்களா, 15 மினிட்ஸ் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வருது. மார்க்கெட் வந்தோன்னா நமக்கு வந்து இருக்கிற ஃபஸ்ட்டு சிஹெச் வந்து இது தான். சரிங்களா, இப்போ வந்து நம்ம 15 மினிட்ஸில் நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி ஃபுல் டிபி கொடுக்காம 1:3 எவ்வளோ தடவை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றைக்குமே வந்து 1:3 தான். சரிங்களா, மறந்துடாதீங்க. நீங்கள் எடுத்தோன்னா வந்து ப்ரோ ஸ்டேட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டே வந்து நானே போஸ்ட் பண்ணாலுமே ஃபுல் டிபி வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. 1:3 வந்து முதல் வந்து கன்சிஸ்டன்சியாக எல்லா ட்ரேட்லேயும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ அந்த 1:3 அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹையெல்லாம் தூக்கிட்டு தான் கீழே இறங்கியிருக்கு. சாரி, இந்த லோவையெல்லாம் தூக்கிட்டு தான் கீழே வந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ வந்து இப்போ இது சிஹெச் கொடுத்துருச்சு அப்படின்னா இதை நம்ம ஸ்வீப்புன்னு கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா, இதுதான் வந்து மேட்ரு. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இதை நம்ம ஸ்வீப்புன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை ஸ்வீப்புன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வந்து சிஹெச் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா, சிம்பிளான ஒரு மேட்டர் தான். சிஹெச் அப்சைடு. சரிங்களா, கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு இப்போ நம்ம வந்து ஜோன் மார்க்கிங் வந்து பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிற ஜோன் மார்க்கிங் பார்த்திங்கன்னா இது தான். சரிங்களா, இது அது ஒரே ஒரு ஜோன் தான் இருக்குது. எடுக்குது அப்படின்னா இதில் தான் எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா 1 ஹவரில் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட் எடுத்துருச்சு. சரிங்களா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் அதிகமாக நடக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்விஃப்ட் பண்ணி பார்த்து நம்ம ஒரு லோ டைம் ஃப்ரேமில் ரிஜெக்ஷன் பார்த்து எடுக்கிறதுன்னு எடுக்கலாம். இது மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து இப்போ ஹை வந்து பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா, ஹை வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதை நம்ம ஹைனா வந்து வச்சுக்கலாம். சரிங்களா, ஹை பிரேக் ஆன அடுத்த நிமிஷம் இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு 50% பாடி கேண்டில் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுதான் இல்லைங்களா. இதில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாதுல்ல. இந்த இடத்துல இருக்கிற 50% பாடி கேண்டில் இது தான். ஸோ இதுக்கு தான் போட்டால் என்ட்ரி போடணும். ஸோ இதில் என்ட்ரி எடுக்குது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போயிட்டு சோச் பார்க்குறதுனால ஓகே, இல்லை பார்க்கலைனாலும் ஓகே தான். சரிங்களா, அது உங்கள் விருப்பம். டைரக்ட் என்ட்ரி போட்டாலும் ஓகே தான். ஏன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். இதுதான் 1:3. சரிங்களா, இதுதான் 1:3 உண்மையாகவே. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து உண்மையாகவே 1:3யோட ஒரு செட்டப்பே. இப்போ இது அடித்ததுனாலே நமக்கு 1:3 கவர்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 1:3 வந்து அடித்தாச்சு. சரிங்களா, இப்போ இது வரைக்கும் வந்து எல்லாத்துக்கும் கிளாரிட்டியாக இருக்கும்ல. அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன நடக்குது, மறுபடியும் இந்த ஹை வந்து வயலேட் ஆகுது இல்லைங்களா. இந்த ஹை வந்து வயலேட் ஆகுது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா, இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி மாதிரி வச்சுருக்கு இல்லைங்களா. இதை வந்து நம்ம லிக்விடிட்டின்னு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடியே ஒரு லிக்விடிட்டி வச்சிருச்சு. ஸோ இந்த 2 ஜோனில் எந்த ஜோன் வேலிடுனா, இந்த 2 ஜோனுமே வேலிடு தான். பட் ஃபஸ்ட்டு வேலிடில் இருக்கிறது இந்த ஜோன் தான். சரிங்களா, இந்த ஜோனில் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் எடுக்கிறதுக்கு
வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து இந்த ஜோனை இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, லிக்விடிட்டி இருக்கிறதுனால. இப்போ மார்க்கெட்டு என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப் லிக்விடிட்டி எடுத்துருச்சு, பட் ஸ்டில் வந்து இந்த ரெண்டத்தையும் நம்ம லிக்விடிட்டின்னு வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல எடுக்குதுங்களா, ஸோ இங்கே வந்து என்ட்ரி போடுவோம். இது நம்ம எஸ்எல். இப்போ அதே தான் 1:3. சரிங்களா, எஸ்எல் அடித்ததுனாலும் ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. 1:3 நிறையாவே கிடைக்கும். சரிங்களா, இது ரெண்டாவது என்ட்ரி 1:3. சரிங்களா, இப்போ அடுத்த என்ட்ரி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இவ்வளோ நேரம் நடந்த அந்த விஷயத்துக்கு ஏற்குமாறா இப்போ இன்னும் வந்து ஹை பிரேக் ஆகலை. ஸோ வந்து நம்ம அந்த ட்ரெண்டில் இன்னும் போக முடியாது. ஹை பிரேக் ஆனால் தான் அந்த ட்ரெண்டில் போக முடியாது. சரிங்களா, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ வந்து ஹை பிரேக் ஆகாமல் லோ வந்து பிரேக் ஆகிருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து செல் செட்டப் கூட பார்க்குறதுன்னா பார்க்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து என்ட்ரி எடுத்து தான் போயிடுச்சு உடச்சிட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் என்ட்ரி எடுத்துருச்சு. ஸோ இதில் கூட நீங்கள் வைக்கிறதுன்னா வைக்கலாம் செல் செட்டப்பில். இந்த 1:3. இப்போ பார்த்தீங்கன்னா 1:3 மறுபடியும் அடிச்சிருச்சு. இது மூணாவது செட்டப்பு. பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம். இந்த செல்லு மட்டும் இப்போதைக்கு வந்து கவுண்ட்ரு, இந்த செல் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா, ஏன்னா 15 மினிட்ஸில் தான் ட்ரெண்ட் மாதிரி இருக்கும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் அப்படியே தான் ரிமைன் சேமில் தான் இருக்கும். பட் 1 ஹவர்லேயும் இந்த இடத்துல வந்து இப்போ பிரேக் ஆயிடுச்சு. சரிங்களா, 1 ஹவரில் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் என்ன பார்க்குறோம், மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குதா அப்படின்றத சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வீப் வந்து நடந்திருக்கு. இந்த டாப்பை வந்து கீழே வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கு. சரிங்களா, ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சோச் வந்து வச்சுருக்கு, சிஹெச் அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து வச்சிருச்சு. சரிங்களா, வச்சதுக்கப்புறம் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விக்கை நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட்டை எடுக்கலாம். சரிங்களா, எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி நம்ம வந்து தாராளமாக போடலாம். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டு இது நம்ம எஸ்எல் 1:3னா இங்கேயே வந்து முடிஞ்சிடும். சரிங்களா, இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 1:3 வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து வழக்கம் போல் நம்மளுடைய அதே ஃபார்முலா தான். இந்த ஹை வந்து இப்போ இது. சரிங்களா, இந்த ஹை. ஸோ இந்த ஹை இது அப்படின்னு வந்து நம்ம டிசைட் பண்ணுறப்ப இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக். சரிங்களா, எடுத்துடலாம் இந்த ஆர்டர் பிளாக். சரிங்களா, இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கில் நமக்கு எடுத்துச்சு அப்படின்னா இதில் மறுபடியும் ஒரு 1:3. ஆக்சுவலி ஜோன் வந்து இப்படி மார்க் பண்ணியிருக்கணும். ஓகே, பரவாயில்ல. இப்படி மார்க் பண்ணியிருந்தோம்னா 1:3 வந்து மறுபடியும் உங்களுக்கு அச்சீவ் ஆகிருக்கும். அந்த பிளர் ஆனதுனால கரெக்டாக பார்க்க முடியல. ஓகே, 1:3. இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த என்ட்ரிஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்படி 1:3 வந்து நம்ம கொடுக்குற அந்த ரெஃபரன்ஸ் சார்ட்டில் பேசிக்கில் இருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து 1:3 வந்து பண்ணுங்கள். சரிங்களா, 1:3 வந்து ரெகுலராக பண்ணி பழகுங்க. 1:3 பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டார்கெட்டு, ஃபுல் டிபி அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1:3 நமக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு டிபி. சரிங்களா, ஏன்னா நம்ம இப்போ 4 ஹவர்ஸில் தான் வந்து நான் மேக்ஸிமம் சார்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா 4 ஹவர்ஸில் நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப 1-2 ட்ரேட் வந்து எஸ்எல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, அப்படி போகிற அந்த ட்ரேடில் நீங்கள் கரெக்டாக உள்ளே இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 1:3 ட்ரை பண்ணிங்கன்னா எஸ்எல் அடிக்கிற ட்ரேடில் கூட உங்களுக்கு மினிமம் ஒரு 1லேருந்து ஒரு 4-5 1:3 மாட்டோம். சரிங்களா,
ஸோ அட்லீஸ்ட் மினிமம் வந்து 1, 2, 1:3 ட்ரேடு மாட்டோம். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி டார்கெட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு லாஸ்ட்டில் எண்ட் ஆகாது. ஓகே இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.